உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமசிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாஜ குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது. அப்படி என்ன சாமி நல் வாய்ப்பு? பிப்ரவரி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 6ஆம் தேதி விடியும் போது அற்புதமான பொழுதா விடிய போகுது. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களே ஆனால் சுக்கிரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு. பொதுவாக இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணவரவு, தனவரவு அபரிமிதமானதாக, அதிகமானதாக இருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். பொதுவாக சுக்கிரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா? சுகம், ராகு போகம், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, காமம் அதிகரித்தல், இச்சைகள், சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது. அதை என்ஜாய் பண்ணுறது, அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது. அதே சமயத்தில் இந்த 3 விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்க வேண்டும். காரணம் என்னென்னா, அந்த சுக்கிரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை, ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும். ஒரு பெரிய பேர் புகழ விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள், மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம், ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததை போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோடு கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது, இல்லை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு, பணவரவு. அதே போல் மறுபக்கம் அந்த இச்சை, காமம், சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு நேம் ஸ்பாயில். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு, அதே போல் மருத்துவம், ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள், பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள், அப்படி வச்சுப்போம். பெண் பிரச்சனைகள், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்படி கூட சொல்லலாம் நம்ம. இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய கலகம், அதனால் வரக்கூடிய கலவரங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும், வெளியிலையாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே 12 ராசி அன்பர்களுக்கும்
இன்பம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி, நிம்மதி பிறக்கும். 12 ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும். சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார், திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது. கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய 11வது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம். இன்னொரு மிகப்பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார். சார் செவ்வாய் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார். செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம், ரேர் அது. ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ புதனுடைய வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு. கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே, ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது இந்த மாதம். ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா, அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம், நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம், இது நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம். திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும். எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், கமிஷனராக இருந்தாலும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும், ஒரு கலகத்தை ஏற்படுத்திடும். அந்த வார்த்தை மாறுபட்டதாக அமைந்துவிடும். அப்போ காவல்துறையே ஆனாலும் கவனம் தேவை. காரணம், இந்த சுக்கிரன் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை, இந்த சுக்கிரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அப்போது காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு சுபத்துவம், சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம், தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது, அரசு அதிகாரிகள், இவங்களாம் அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்திற்கே கூட கலகம் ஏற்படுவதற்கு, அரசியல் கலகங்கள், அரசியல் கலாட்டாலாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம். வாருங்கள் அன்பர்களே. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. சார் கடகத்துக்கு எல்லாமே பிரச்சனைங்க சார், எல்லாமே ஒரு தடையாக உள்ளது. எதை எடுத்தாலும் தடை, காரிய தடை, செயல் தடை, சொல் தடை. ஒரு நல்ல விஷயம் வாயை திறந்து சொல்ல முடியல சார் வீட்டில். அது வயசானவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை வாயை திறந்து சொல்ல முடியல சார், உடனே ஏதேனும் பிரச்சனை வந்துடுது. நல்லது சொல்ல போனால் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அப்போ அதை போல கடகராசி என்பவர்களே, எல்லா இடத்திலும் காரிய தடை, செயல் தடைகள், சொல் தடைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால்
அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கடகராசி அன்பர்களே. சார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், அந்த பிஸ்னஸ் நல்லா போகணும்னு நினச்சி நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ எனக்கு சரியாக வரல. ஸோ என்னுடைய பெரிய ஏமாற்றமாக இருக்குது. என் கையில் இருந்து எல்லா காசையும் போட்டு நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், ஆனால் அது சரியாக வரவில்லை. அப்போ பெரிய ஏமாற்றம். ரெண்டாவதுல அந்த போட்ட காசை எடுக்கணும், இல்லாட்டி குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், வாங்கினவங்களுக்கு பதில் சொல்லணும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். கடன் பிரச்சனையா தலைக்கு மேலே இருக்குது. நம்மளால் அடைக்க முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க சாமி, வருமானம் குறைவாக இருக்குது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்போ இது போல் தீராத மனக்குழப்பங்கள், தீராத பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும். ஒரு சில நினைச்ச விஷயங்கள் நிறைவேறக்கூடும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. காரணம் என்ன? இது நாள் வரையில் 10ஆம் அதிபதி கர்மகாரகன் 6 10க்குடையவன், 5 10க்குடையவன் அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் வக்ரகதியில் இருந்தார். இப்போது அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 12 போய் உட்காந்துருக்கார், 2 12 உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த 5 10 அங்கே வேலை செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் 9 10 கூட அங்கே வேலை செய்யுது. அப்போ இந்த 9 11 பரிவர்த்தனை யோகம், அதுவும் ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. அப்போ கடகராசி என்பர்களே, உங்களுடைய கவலைகள் என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள் வருமான பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு விசாரணைகள், அல்லது ரிப்போர்ட் பண்ணுறது, அல்லது ப்ரமோஷன் இல்லாமல் இன்சல்ட் பண்ணுறது, வேலை செய்கிற இடத்துல எனக்கு வேலையே செய்ய பிடிக்கலைங்க சாமி, என்னை நேமை டேமேஜ் பண்ணுறாங்க, இல்லைன்னா என்னை ஸ்பாயில் பண்ணுறாங்க, என்னை ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, எனக்கு தர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ் அது தரலை, ரெகக்னைஸ் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அப்போ அந்த ஜாபில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் குறையும். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, மீண்டும் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கடகராசி என்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதம். என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என்னுடைய கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க சரியாக என் கூட பேசலை, எனக்கு அதை சப்போர்ட் பண்ணலை, இந்த மாதிரியெல்லாம் மெயினாக ஜாப் கிடைக்கல. அதுதான் மெயின். எனக்கு வேலை கிடைக்கும், 48 வயசாகுது, 54 வயசாகுது, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அப்போ இதெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய லோனு அல்லது பெரிய கமிஷன் பிஸ்னஸில் ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, அப்போது இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பண்ணைகள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு,
சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்டு, மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், இன்கம் அதிகரிக்கும். சார், இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் குரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் ஆண்களாக இருப்பீர்களே ஆனால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருப்பீர்களே ஆனால் ஆண்களாக பார்ட்னர்ஸ் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி நம்ம நாகரிகமாக அதை சொல்லுவோம். பார்ட்னர்ஸ் விஷயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அரசியலில் வெளியில் வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் பழகக்கூடிய இடமாக இருக்கலாம். எச்சரிக்கை தேவை. ஏன்னா இப்போ இந்த கடகராசி பார்க்குற நம்ம தேவையில்லாத இந்த பெண்கள் பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது, போலீஸ் விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், எதிர்கட்சிகள்லாம் போராடுது. அப்போ கடகராசி என்பவர்களே இந்த சுக்கிரன் ராகு சப்ஜெக்டில் எச்சரிக்கை தேவை. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், வீட்டை விட்டு வெளியில் போகிறது, சொல்லாமல் கொள்ளாமல் இருக்கிறது, அல்லது போயிட்டு வீட்டுக்கார மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் தர்றது, அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கடகராசி அன்பர்களே. அதே போலத்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், இவங்க எல்லாருக்கும் கூட கடக ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் கனிம வளங்கள், க்ரஷர்ஸு, குவாரிகள், மினரல்ஸு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸு, அப்புறம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸு, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட்டு, அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம், பிப்ரவரி மாதம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ இது எல்லாமே ஓகே சாமி, எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்வியை தொடருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வர. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம், அதிலும் பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. இன்னொரு ஒரே மாதம்தான் உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து சனி முடிஞ்சு 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி ஆரம்பம். அந்த அஷ்டம சனி கூட மே மாதத்துலேருந்து அந்த உங்களுக்கு அஷ்டம சனி பிரச்சனை கூட ஒரு வருஷத்துக்கு இருக்காது. ஏன்னா அப்புறம் குருவுடைய 3வது பார்வை அங்கே கிடைக்கும். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மராசி அன்பர்கள், நிறைய சிம்மராசி அன்பர்களுடைய குடும்பங்கள் இந்த கண்டக சனியினாலே, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வெளிநாட்டில் எவ்வளோ குடும்பங்கள், நிறைய குடும்பங்களுக்கு நாம் வெளியில் அந்தந்த கோவில்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், ருத்ர ஹோமம், வாராகிக்கான ஹோமங்கள், சண்டி ஹோமம், ஏகாதச ருத்ரம்,
இப்படிலாம் நிறைய ரெமிடிஸ், நிறைய இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்து அவங்களுக்கு தேவையான பரிகாரங்களை நம்ம செய்து கொடுத்துருக்குறோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கும் அவங்களுக்கும் அது புரியும். அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே கண்டகச்சனி கடைசி நிமிடங்கள், கண்டகச்சனியின் கடைசி நிமிடங்கள் ஒரு 10% சிம்ம ராசி என்பர்கள். அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு 26 வயசு பையன், 26 வயசு வாலிபன், இளைஞன், இன்னும் திருமணம் நடக்கலை, 2 கிட்னியும் அவருக்கு ஃபெயிலியர். பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸு. எப்படி இது நடக்குது? எதனால் இவ்வளோ ஒரு ஏர்லியர்? அப்போ என்ன மாதிரியான கர்மா? இத்தனைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது. சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல, ஒரு வயிறு மந்தமாக இருந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம். அப்போ இன்றைக்கி மருத்துவ உலகம் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் எந்த நிலையை நோக்கி போகுதுன்னு பாருங்கள். அவர் ஒரு வயசானவராக இருந்தாலும் பரவாயில்ல, இவர் 70 வயசாது 80 வயசாது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ரொம்ப யங்கான ஏஜ், மிடில் ஏஜுக்கும் முன்னாடி. சார் இது எல்லாமே கண்டகச்சனியுடைய வேலை, கர்மா தியரி. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% சிம்ம ராசி அன்பர்கள் இதை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக உள்நாடாக வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம். அப்போ இந்த ஆரோக்கிய குறைவு கர்மா தியரியின்படி அவங்களுடைய கர்மா அவங்களை ஆட்டி வைக்கிறது. அப்படி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, முன்னேற்றம் ஏற்படும். அப்போ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன சாமி வழி இருக்குது அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அதுக்கு மார்க்கம் உண்டு, வழிமுறைகள் உண்டு, பரிகாரங்கள் உண்டு. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இந்த பிப்ரவரி மாதம் போகணும். அடுத்த ஒரே ஒரு மாதம், மார்ச் மாதத்தை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும். இல்லை சாமி எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குது, இந்த லிவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள். உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டு முக்கியம், அதுவும் இங்கிலீஷ் மெடிசன் ரொம்ப முக்கியம். நான் சித்த மருத்துவம் எடுத்துக்கிறேன், ஆயுர்வேத மருத்துவம், அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம், வேணாம்னு சொல்லலை. ஆனால் மருத்துவ முறை சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் அலோபதி மெடிசனாக இருக்க வேண்டும். அதுக்கும் ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். அற்புதமான ஒரு பெண், செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகாரம் பெற்ற ஒரு பெண், நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க. ஒரு வயிறு வலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் அது ஜாண்டிஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது இயற்கை மருத்துவமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த அம்மா இல்லை நம்ம கூட. கண்டகச்சனி. அப்போ நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறோம்னா அதை கண்ணை மூடிண்டு இது இமீடியட்டாக செய்வது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படும், அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய், 12ஐ நோக்கி வரக்கூடிய செவ்வாய், வீண் விரயங்கள் ஏற்படும். அந்த வீண் விரயத்தை சுப விரயமாக, உங்களுக்கான தேவைக்கான ஒரு விரயமாக, செலவாக மாற்றிக்கொள்வது
திறமையானதாக அல்லது சாமர்த்தியமானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும். இந்த மாதம் எனக்கு இஎம்ஐ கட்ட முடியாது, கட்டணும்னா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருப்பீர்களே, ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுவீங்க. கடன் சுமைகள் குறையும். அதே கடன் பிரச்சனைகள், கடன் கொடுத்தவங்க அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, ஏமாத்துறது, இல்லை வேறு ஏதேனும் உங்களை துன்புறுத்துவது, அது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலத்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே அற்புதமான யோகம். கெட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க அரசியலை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கும், கூட இருக்கிறவங்களே ஒரு குளிபறிக்கக்கூடியவங்களாக இருக்கும், எதிரிகள் அதிகரிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சுக்கிரன் மீடியாவுடைய பிரச்சனைகளாக இருக்கும், அல்லது பேர் புகழ் கெட்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து குருவுடைய அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினால் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். அதிக பதவிகள், உயர் பதவிகள் உங்களுக்கு சேரும். அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே, ஆனால் நல்லது நடக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் பணங்காசுகள் சேரக்கூடிய மாதம். காரணம் என்ன? சுக்கிரன் ராகு தொடர்பு. இந்த சுக்கிரன் ராகு தொடர்பை பற்றி நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் 7 நிமிஷம் பேசியிருக்கிறேன், அதையும் கூட சேர்த்துக்கோங்க. குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுங்க சாமி, அல்லது என் மனைவி இப்படி செய்வாங்கன்னு நான் ரொம்ப நம்பின சாமி, இப்படி பண்ணிட்டாங்க, அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க அம்மா பேச்சை கேட்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. இது ஒரு வளர்ச்சிக்கான மாதம். வருமானம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க சாமி, எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எனவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. சார், உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 5வது வீட்டில், அதுவும் சூரியனோடு இணைந்து சனி பகவானோடு பஞ்சமாதிபதியுடைய வீட்டில் அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய 9ல் இருக்கக்கூடிய குருவோடு ஒரு தொடர்பு. அப்போ ராசிநாதனும் பாக்யாதிபதியாக வரக்கூடிய அந்த குருவும் இணைகிறார்கள். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கே பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். சுக்கிரன் சமசப்தமமான ஸ்தானத்தில் அமைகிறார். சார், 180 டிகிரியில் அந்த சுக்கிரன் நிற்கிறார் சார், குரு பார்ப்பதற்கு சமம்.
குரு பார்ப்பதற்கு சமம். அப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் கன்னி ராசிக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீண்ட நாள் கற்பனைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கன்னி ராசி நேயர்களே, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உள்ளது. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகள் விலகும். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. மெயினாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகின்றன. அப்புறம் ஒரு ஓரமாக உக்காந்துக்கிறீங்க. அது ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட முடியலன்னொடனே தோத்துட்டு போய் ஓரமாக உக்காந்துக்கிறீங்க. திருப்பவும் மறுநாள் காலையில் எழுந்து வேகமாக வந்து அடுத்த முயற்சி, அப்புறம் அடுத்த முயற்சி, தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்ற கன்னிராசி அன்பர்களே, இதோ இந்த மாதம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. வெற்றி பெறக்கூடிய மாதம், நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இல்லை அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கனிம வளங்கள், புரிதுங்களா, குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மினரல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டு மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் ப்ரொஃபஸர்ஸ், எஜுகேஷனல் செக்டர்ஸ், டீச்சர்ஸ், சின்ன சின்ன கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ளே ஸ்கூல்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து எல்கேஜி யூகேஜி, அது மாதிரி ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக சினிமா துறையை, ஏன்னா புதனுடைய காரகத்துவம், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் விளையாட்டுத்துறையை சார்ந்த மாணவ செல்வங்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டர்ஸு, அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய தொடர் தோல்விகள் எல்லாம் விலகி இனி தொடர் வெற்றி தான் நடக்கும் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், அல்லது அசட்ஸ், சொத்து வாங்கி போட்ட இடத்துல புதிய சொத்துக்களாக இருக்கலாம், அது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு. இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையில் நிறைய காவல்துறை அதிகாரிகளே கூட நிறைய கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல ரேங்கில் இருக்காங்க, ஏடிஎஸ்பி அந்த ரேங்கில் இருக்காங்க, அவங்களுக்கேவும் ஒரு அரசியல் பிரச்சனை, ஜாப் ரிலேட்டடாக ஒரு என்கொயரியில் போய் மாட்டிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரி தான், சாமி நம்ம எப்படியாவது அதை வின் பண்ணணும், ஜெயிக்கணும்.
அப்போது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் இராணுவ அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், ஜாமீன் சிக்கல்கள் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, அதே போலத்தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம். பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். கன்னி ராசிலாம் நிறைய அன்பர்கள் வேலைக்காக பணங்காசுகளை செலுத்தி முதலீடு செய்து வேலை கிடைக்காம காத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருப்பீர்களே, ஆனால் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உயர் பதவிகள் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையினால் நிறைய பசங்க ஒரு பொய் சொல்லக்கூடிய கால சூழ்நிலை. அது பொம்பளை பசங்களாக இருக்கலாம், ஆம்பளை பசங்களாக இருக்கலாம். சாமி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே பையன் இப்படி சொல்கிறான் சாமி, பொண்ணு இப்படி சொல்லுது சாமி, ஏமாத்துது சாமி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாமி, எங்கள் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் சாமி, இப்படி இருந்தால் எப்படி சாமி, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முக்கியம், நல்லவர் எங்கள் வீட்டுக்காரர், அவங்க அப்பா இப்படி பார்த்துக்கிறார் சாமி, அதை ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது. இதை போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன கசப்புகள், மெயினாக இந்த குரு சுக்கிரனால் வரக்கூடிய கலகங்கள், அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த குடும்ப பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு கணவன் மீது ஒரு மனைவி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வெளிநாட்டில். அங்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி உட்கார வச்சு பஞ்சாயத்து பேச மாட்டாங்க. இமீடியட்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அரசாங்கம் கவனிச்சுக்கும். இவருக்கு அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு. அப்போ இது போல் குடும்ப பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கன்னி ராசி அன்பர்களே. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி, இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய்.